ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக்னு பார்த்திங்கன்னா, ராமலிங்க அடிகளார் அவர்கள் எழுதிய ஒரு வாழ்த்து பாடல் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், திருவருட்பா. ஓகேவா? ஃபஸ்ட்டு பாருங்கள், அவருடைய அந்த பாடல் வரிகளை பார்க்கலாம். கண்ணில் கலந்தான், கருத்தில் கலந்தான், என் எண்ணில் கலந்தே இருக்கின்றான், பண்ணில் கலந்தான், என் பாட்டில் கலந்தான், உயிரில் கலந்தான், கருணை கலந்து. ஓகேவா? அதாவது என்னென்னா, இந்த கருணை நிறைந்த இறைவன் எப்படி என் கண்ணில் கலந்திருக்கிறான், என்னுடைய எண்ணத்தில், என்னுடைய கருத்தில் கலந்திருக்கிறான், என்னுடைய பண்ண இசை, பண்ணில்னா என்னது, இசையில் கலந்திருக்கிறான், என்னுடைய பாட்டில் கலந்திருக்கிறான், என் உயிரினும் மேலான கருணை மிகுந்த இறைவனே அப்படின்ட்டு, கருணை மிகுந்த இறைவனே அப்படின்ட்டு ராமலிங்க அடிகளார் என்ன ஒரு வாழ்த்து பாடியிருக்காரு. அவருக்கு ஒரு பாடல் பாடியிருக்காரு. கடவுள் மேல் அன்பின் காரணமாக அவர் பாடிய பாடல் இது. ஓகேவா? கருணை. இப்போ பாடலின் பொருள் பாருங்கள். கருணை நிறைந்த இறைவன் என் கண்ணில் இருக்கின்றான், என் சிந்தையில் கலந்திருக்கின்றான், என் எண்ணத்தில் கலந்திருக்கிறான், என் பாட்டில் கலந்திருக்கிறான், பாட்டில் இசையில் கலந்திருக்கிறான், அவன் என் உயிரிலும் கலந்திருக்கிறான் அப்படின்ட்டு சொல்லியிருக்கான். ஓகேவா? இப்போ ஆசிரியர் குறிப்பு பாருங்கள். ராமலிங்க அடிகளார் பார்த்தீங்கன்னா, இவருடைய சிறப்பு பெயர்னு பார்த்தீங்கன்னா திருவருட் பிரகாச வள்ளலார். ஓகேவா? இவருடைய பாருங்கள், இவருடைய ஊர் பேர் பாருங்களாம், நல்ல ஞாபகத்தில் வச்சா கடலூர், வடலூர், மருதூர். ஓகேவா? இது மூணுமே கடலூர், வடலூர், மருதூர். ஓகே. இவர் பாருங்கள், கடலூர் மாவட்டம் மருதூரில் பிறந்திருக்காரு. இவருடைய பெற்றோர் பெயர் ராமையா, சின்னம்மையார். இவர் எழுதிய நூல்கள்னு பார்த்தீங்கன்னா ஜீவகாருண்ய ஒழுக்கம், மனுமுறை கண்ட வாசகம் ஆகிய நூல்கள் இவர் எழுதியவையே. ஓகேவா? இவர் இந்த பாடல்கள் இப்போ இவர் நமக்கு பாடப்பகுதியில் கொடுத்துருக்காங்கல்ல, இவர் ஆக்சுவலாக இவருடைய பாடல்கள் எல்லாமே திருவருட்பா என்ற தலைப்பில் தொகுக்கப்பட்டுள்ளன. ஓகேவா? சமரச சன்மார்க்க நெறியை வழங்கியவர். ஓகேவா? அனைத்து மதங்களின் நல்லிணக்கத்திற்காக, அதாவது என்ன, சன்மார்க்க சங்கம், அப்புறம் அறச்சாலை ஒன்றும் ஞான சபையும் நிறுவியிருக்கார். ஓகேவா? இந்த சன்மார்க்க சங்கம் எதுக்காக? அனைத்து மக்களின் நல்லிணத்திற்காக உருவாக்கப்பட்டது சங்கம். ஓகேவா? அறச்சாலை அதனால் மக்களுடைய பசியை போக்குவதற்காக ஆரம்பிக்கப்பட்ட, அதனால் வடலூரில் ஆரம்பிச்சிருப்பாங்க இந்த அரசாலை. ஓகேவா? அமைச்சவர். அது ஞானசபைன்னா அறிவு நெறி விளங்க ஞானசபையை நிறுவியிருக்காங்க. ஓகேவா? வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடிய கருணை மனம் இவருடையது. இவர் பாருங்கள், வடலூர் சத்திய தருமசாலை, அதான் இப்போ சொன்னல, அறச்சாலை ஒன்று, அதாவது பசியால் வாடும் மக்களுக்கு அரசாலை ஒன்று இவங்க திறந்து வச்சுருக்காங்க. அது இன்னியும் அதை தான் சொல்கிறாங்க. வடலூர் சத்திய தருமசாலையில் பசியால் வாடும் மக்களுக்கு சோறிட இவர் அன்று மூட்டிய அடுப்பு இன்றும் அணையாமல் தொடர்ந்து பசிப்பினி தீர்த்து வருகிறது. ஓகே. இவர் வாழ்ந்த காலம் பாருங்கள், ஆக்சுவலாக பாருங்கள், இவருடைய 1823. ஓகேவா? 1823 முதல் 1874 வரைக்கும் இருந்திருக்கார். ஓகேவா? நீங்கள் ரொம்ப எடுத்ததுமே டக்கு டக்கு அப்படியே ரொம்ப மனப்பாடம் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. ஓகே. இப்போ ஜஸ்ட் அப்படியே பார்த்துங்க. இப்போ பாருங்கள், இதில் பாருங்கள் அக்டோபர் 10, அதில் 10 பாருங்களேன், அப்படியே 0 முன்னாடி தூக்கி பாருங்கள், 1ஆவது மாதம் இறந்துருக்கார். அந்த மாதிரி ஒரு தாட்டி படிக்கும் போதும் பாருங்கள், படிக்கும்போதெல்லாம் ஒன் டைம் படித்தா போதும். ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அந்த 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 இயர்ஸ் நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அடுத்தடுத்த தடவை படிக்கும்போது ஒரு தடவை இப்போ 1823 பிறந்திருக்காரு, 1874 இறந்துருக்காரு. இப்போ பாருங்க 5/10 அவர் பிறந்தது. அந்த 5/10 அந்த 10 பாருங்க 01 முன்னாடி தூக்கி போட்டோம்னா 1ஆவது மாதம் அவர் இறந்துருக்காரு. 1ஆவது மாதத்தில் லாஸ்ட் டேட்டில். அந்த மாதிரி ஒரு சில சின்ன சின்ன டிப்ஸ் வச்சு நீங்கள் அதை கொஞ்சம் மெமரி பண்ண பாருங்கள். ஓகேவா? புக் பேக் பாருங்கள். ராமலிங்க அடிகளார் டேஷ் என்னும் ஊரில் பிறந்தார். என்ன ஊரில் பிறந்தார்? கடலூர் மாவட்டம் மருதூரில் பிறந்தார். ராமலிங்க அடிகளாரது பாடல்கள் டேஷ் என்னும் தலைப்பில் தொகுக்கப்பட்டுள்ளன. என்ன தலைப்பில்? திருவருட்பா தானே இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகேவா? ராமலிங்க அடிகளாரது பாடல்கள் திருவருட்பா என்னும் தலைப்பில் தொகுக்கப்பட்டுள்ளன. ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.